டேஸ்டி வித் மீ கபிகா. இன்னைக்கு நாங்கள் ஈரோடு வந்திருக்கோம். ஈரோடில் வேற ஒரு ஒர்க்காக வரும்போது தான் நாங்கள் ஈரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக டிசிஎஸ்க்கு நம்ம டைம்லைன் பிராண்டிங்காக வரும்போது தான் ஈரோடில் இருக்க நிறைய உணவகங்களை நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கிறது சித்தோடில் இருக்க முத்து மெஸ். விறகடுப்பில் சமைக்கிறாங்க, நாட்டுக்கோழி, மட்டன் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க சிந்துஜா. நாங்கள் போய் சாப்பிட போறோம். போலாமா? இலை போட்டா சோறு சாப்பிட வேண்டியதுதான். நாட்டுக்கோழி மட்டன் வாங்குறோம். ஓகே, நீ மட்டன் சாப்பிட மாட்டியோ? சாப்பிடு. கலக்கறி வேணுமா? அதான் நாட்டுக்கோழியும் மட்டன் மட்டும் வாங்கிக்குவாங்க. போட்டுக்கிறதுல நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் அது ஒண்ணுதான். முட்டை பொரியல் இல்ல முட்டை பணியாரம் வேணா வாங்கி ட்ரை அது வேணா பணியாரம். அதான் கரண்டி ஆம்லேட் தான், நல்லா பெத்தியா பெருசா போடுறாங்க. கலக்கி இருக்கு, நான் கலக்கி சாப்பிட போறேன். காலையில தான் ஒரு கலக்கி சாப்பிடணும், இல்ல நேத்து தான் கலக்கி சாப்பிட்டேன். எனக்கு கலக்கியும் ஆஃப் பாயில்னா ரொம்ப பிடிக்கும். காரமே இல்லாத சோற காரம் புளியுண்டு காரம் இருந்தா கூட காரம் வந்து இந்த பொண்ணு நல்லா கார சாரமா சாப்பிட்டாதான் மிளகாத்தூளை மட்டும் போட்டு சாப்பிடணும். இந்த ஃபேன் அங்கதான் இருந்தது. சரி சரி, ஓகே, கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். இம்சடா, ஏன்னா இது ஒரு மெஸ், அதனால மெஸ்ஸியா தான் இருக்கும் அப்படின்றா. சரிங்க, எங்க போனாலும் ஆர்வம் ஓட்டுறதாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மேடம் மாதிரி. நீங்க போனோம்ல, சரி சரி, அவர் பாட்டில் ஆர்வம் ஓட்டுறதாங்க, குடிங்க. என்ன வேணா நினைக்கிறேன். சாப்பிட சுட சுட சோறு கிடைக்கும். என்ன வேர்த்து வேர்த்து சாப்பிடலாமா? வீட்லயே செஞ்ச மாதிரி செய்வாங்க, அதனால அப்படியே எல்லாமே இவங்களே தானே அரைச்சு, எல்லாமே இவங்களே தானே. முன்னாடி பாத்தீங்க இல்லையா, இவங்களே சாப்பாடு இது பண்றாங்க. அவளை பேசுன்னு சொல்றதுல ஒரு இடத்துல கூட உருப்படியான கண்டென்ட் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனா எனக்கு உட்காந்து இல்லாத கண்டென்ட் எல்லாம் கொடுத்துனுக்குறான். நாங்க வந்து நாட்டுக்கோழி வாங்குறோம். நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜு வைப்பாங்க. அக்கா எனக்கு கொஞ்சமா வைங்க, அவரைக்கா தானே கொஞ்சமா வைங்க. அசைவம் மட்டன் 2 கொடுத்துருங்க. அவங்க தனிக்கா என்ன சிக்கன் மட்டன் மட்டன் குழம்பு ஊற்றுவாங்கடி, சைட் டிஷ் தனியா தாண்டி வாங்கணும். இது இந்த ஊர்ல நம்ம சொல்ல வேண்டியதாக. மட்டன் சொல்லிட்டோம்னா மட்டன் வச்சிருவாங்க. சிக்கன் மட்டும் நம்ம தனியா ஒண்ணு வாங்கிக்கலாம். ஓகே, குழம்பு ஊற்றுவாங்க, சிக்கன் வாங்கிக்கலாம். ஆனா என்ன பெருசு பெருசா காய் போட்டாங்க. நான் கொஞ்ச நாள் டயட்ல இருக்கனால காயெல்லாம் சாப்பிட வேண்டியது. சூப்பரா இருக்கு. ஐயோ, சிக்கனும் கொடுத்துருங்க. இருக்குங்க, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி. சரியான மட்டன். நன்றிக்கா. அக்கா ஒரு நாட்டுக்கோழி வறுவல் மட்டும். மட்டன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த காயெல்லாம் மட்டன் குழம்பு காய் வந்து எனக்கு விரும்பின சாப்பிட்டா ஒரு மாதிரி பிடிக்காது. நான் இன்னும் சோறுல பசஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு காய், அதனால வேஸ்ட் பண்ண வேணாம். மட்டன் குழம்பு. அக்கா அக்கா அப்பளம்க்கா. கமெண்ட்டை பாத்தியா? கமெண்ட்டை போய் பாத்தியா? நான்வெஜ் அப்பளம் சாப்பிட கூடாதுன்னு எவ்வளவு பேர் சாப்பிடுன்னு சொன்னாங்க. நீ சாப்பிடுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட். அருமையா இருக்கு. மட்டன் பஞ்சு மாதிரி இருக்கு. கொஞ்சம் உப்பு மட்டும் குழம்புல போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு இருக்குது. சுட சுட சோறு, மட்டன் வறுத்து. வந்ததுல பாத்தீங்கன்னா ஒரே ஆஃபீஸ் கூட்டம் தான். இங்க பக்கத்துல நிறைய ஆஃபீஸ் இருக்கு போல. செம்ம கூட்டமா இருந்துட்டே இருக்கு. சுட சுட சோறு வடிச்சு வடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நான் வரும்போது தான் ஒரு டெக்ஸா வடிச்சாங்க. கேஸ் பிரச்சனை இல்லை, ஏன்னா விறகடுப்பு சமையல். ஏன்னா கடாயில சூடுல வறுத்து நான் தரனால
மண் சட்டி வாசனை. அவளுக்கு கொஞ்சம் வச்சுருங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் டேஸ்ட்டுக்காக வாங்கினேன். சிக்கனுமே சாஃப்டாக. நாட்டுக்கோழின்னு இல்லையா? நாட்டுக்கோழி தான். காஞ்ச மிளகா ரெண்டுமே அதான். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் போல மாஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. மட்டன் குழம்பும் மட்டனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு வாங்கி சாப்பிடுவோம். அண்ணன் ஒரு முட்டை அதுவும் ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் தரீங்களாண்ணே? இதுக்கு மட்டும் சிக்கனாண்ணே? சிக்கனும் தண்ணி குழம்பு தான். பீஸ் இருக்காது குழம்புல. அது பதில் தான் நீங்கள் சிக்கன் சாப்பாடு மட்டன் சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொரியல் கொடுத்துட்றாங்கல்ல. நல்ல டேஸ்ட்டு. காரம் கம்மியாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்கு. ஒன்று மட்டும் போதும். இந்த நான்வெஜ்ஜோட அப்பளம் சாப்பிட்டதான் முள்ளு இருக்கும். நான் வச்சிருக்கேன். நன்றி. இதான் அந்த பணியாரம். பன் பரோட்டா மாதிரி இருக்கு. பன்னு மாதிரியே தான் இருக்கு. வெறும் முட்டை வெங்காயம் எல்லாம் கொடுப்போம்ல. ஆமா, உப்பு கம்மியா இருக்கு. அதாவது உப்பு கம்மி இல்ல, அளவா இருக்கு. நான் கம்மின்னு சொல்றேன். எல்லாருக்குமே பெர்ஃபெக்டா இருக்கும். நான் உப்பு ஜாஸ்தியா சாப்பிடறதுனால எனக்கு கொஞ்சம் போதும். நான் தான் வச்சு டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வெங்காயம் போடுவாங்க ரசத்துல நான் நம்பல. வெங்காயம் போட்டிருக்காங்க. ரசத்துல வெங்காயம் இருக்கு. எங்க ஊர்ல போட மாட்டாங்க. இதுன்றான். ரசமே சூப்பர். அப்ப தயிர் இன்னும் அட்டகாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கனை விட. ஏன்னா சிக்கன் ஒரே போனா வந்துனே இருக்கு. அதனால கொஞ்சம் கடுப்பாகுது. மட்டன் டாப்பா இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் லிமிட்டட் ஸ்பேஸ் தான். பட் ஆனா ஒரு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். மசாலா எல்லாமே அவங்க ஹோம்மேட் மசாலா தான் நினைக்கிறேன். பெருசா எதுவும் கடை மசாலா மாதிரிலாம் இல்லை. கிச்சன்ல போய் பார்த்தோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து கதை நடத்துறாங்க. எல்லாம் விறகு எடுத்து சொன்னேன். ஸோ கிளீனாக நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நியர்பைல இருக்கிறவங்க இந்த பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. சித்தோடு வழியா எதுக்காவது கிராஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நியர்பை தான். அங்க வந்து பிளான் பண்ணீங்கன்னா டக்குன்னு உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்ப உள்ளதான் இல்லை. ஒரு யூட்டர்ன் எடுத்தோம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கடை. இல்லடா ஹைவேல இருந்து ஒரு யூட்டர்ன். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. லொகேஷன் பிங்க் பண்றேன். ஒர்த் ட்ரைங் இங்க சாப்பிடுறது. ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா கூட்டிட்டு வந்திருக்கா. நாங்க தயிர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல ரெண்டாவது வாட்டி உருப்படியா கூட்டிட்டு வந்திருக்கா. தயிர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இங்க எல்லாருமே தயிர்ல இப்படி குழம்பு இங்க சாப்பிடுறாங்க. அக்கா அண்ணா சோறுனே கொஞ்சமாங்கக்கா. தயிருக்கு மட்டும்க்கா போதும்க்கா. தயிருங்கண்ணா கஷ்டப்பட்டு 3 கிலோ குறைச்சிருக்கேன். போதுங்க. இன்னும் நான் கருப்பு இந்த தயிர் கெட்டி தயிரா பார்த்தோன்னா ஆசையா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். கரிச்சிருச்சுன்னா எடுத்து உங்க வாயில திணிச்சிருவேன். இப்பதான் மேட்ரே. கறியோட சாப்பிட போறேன். தயிர் புளிக்கலப்பா. வரும்போது வீடியோ பார்த்துட்டு வந்தா அதனால கவுண்டர் குடுத்துனே இருப்பா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நேரம் கறி எல்லாம் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா. கறி குழம்புக்கு கறி தேவையில்லை. ரசத்துக்கு அப்பளம் சூப்பரா இருந்துச்சு. தயிருக்கு கறி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நீ எப்படி தயிருக்கு குழம்பு வாங்கி சாப்பிட்ற. நான் தயிருக்கு கறி வச்சு ஹையஸ்ட் ஹீட்டே ஈரோடு தானா. இந்த ஊருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டேன். மே மாசம் இந்த சைடே வர மாட்டேது. ஜூன் மாசம் தான் வருது. மே மாசம் நீ சென்னை வா. சென்னையில தான்
ஈரோடே வைப்பா சென்னிதான் சரிவா 2 பேரும் கொடைக்கானல்ல ஷூட் வச்சுப்போம். எப்படி என்னால ஈரோடு வர முடியாது, அவனால சென்னை வர முடியாது, வேற கொடைக்கானல் போவோம். அட்டகாசமான சாப்பாடு. நான் வந்து சும்மா அப்படியே ட்ரை பண்ணிட்டோம், அதனால வீடியோ பெருசா இருக்காது. பட் ஒர்த் ட்ரைங். ஒரு நல்ல மெஸ்ஸில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. லொக்கேஷன் பின் பண்ணுறேன். ஓகே, அருண் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதனால நான் வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் கிருத்திகா. நன்றி, வணக்கம். ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. உங்கள் பேர் என்ன? என் பேர் முத்துசாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை வருஷமா என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு இது 50வது வருஷம். 50 வருஷமா இருக்கீங்களாண்ணே? இங்கே ஆமாம், இங்கே வந்து 10 வருஷம் ஆகுது. இதில் ரைட் கார்னரில் தான் ஓன் பில்டிங். இது வீடு கட்டினதுனால நாங்கள் இங்கே வந்துட்டீங்க. அங்கே வீடு கட்டிட்டே சூப்பராக இருந்துச்சு. உங்களோட ஸ்பெஷலே இந்த நாட்டுக்கோழியும் மட்டன், சிக்கன், மட்டன், குடல். ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழியும் எங்களது தயிர் வந்து உங்கள் தயிர் சூப்பர். தயிர் எங்கே இன்னைக்கு நீங்கள் வர்றப்போ கொஞ்சம் இல்லாத போயிடுச்சு. பரவாயில்ல, நான் சாப்பிட்டேன், அவர் தான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருந்தது. தயிர் ரொம்ப கெட்டியா பிடிக்காம, எனக்கு தயிர் பிடிச்சிட்டாலே பிடிக்காது. நாங்கள் காலையில் 9 மணிக்கு தான் புறப்படுவோம். ஓ சரி சரிங்க. காலையில் 7 மணிக்கு பால் வந்தால் ஆற வச்சு காய வச்சு 9 மணிக்குள்ளே புறப்பட்டுருவோம். 12-12:30 தயிர் ஆயிடும். ஓகே, டெய்லி அன்னன்னைக்கு காலையில் போடுறதுனால புளி இல்லை. ஆமாம், முதல் நாள் போட மாட்டோம். சரி, ரசமும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. டைம், நம்ம கடையோட டைமிங் சொல்லுங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 8 மணிக்கு ரெடி ஆயிரும். ஓ, பிரேக்ஃபாஸ்ட்டே உண்டு. காலையில் 8 மணிக்கு டிஃபனுக்கு இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, குடல் கறி, சிக்கன், மட்டன் எல்லாம் ரெடி ஆயிரும். நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4-4:30 அதோட முடிச்சுக்கிறது. நைட்டு டின்னர் இல்லை? நைட் இல்லை, எங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அதுக்காக. ஏன்னா ப்ரிப்பேர் பார்த்தீங்கன்னா அவளும் நான் 2 பேர் தான். நீங்கள் தான் சமைக்கிறதே? ஹெல்ப்புக்கு அவங்க அறியறது, கழுவுறது, இந்த மாதிரி தான். சரி சரி சரி. அக்கா, என்னக்கா மோர் கிடைக்கிறீங்களா? மோரக்கா. சரி சரி. உங்கள் பேர் சொல்லவே இல்லைங்களே. அவங்க பேர் பேபி. பேபி அக்கா பேரே பேபி அக்கா? நிறைய பேர் நான் அப்படிதான் பார்க்குறேன். பேரே பேபி. 50 வயசான பேபி. நல்லா இருந்ததுக்கா சாப்பாடு. நன்றி. அக்கா தான் விழுந்து எல்லாருக்கும் சர்வ்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் செல்ஃபாக அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. நான் ஓடர்னே நினைக்கல, இறங்கி எல்லா வேலையும் அக்கா தான் பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்கக்கா.